அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலில் பர்டிகுலராக ஒரு +2 படிக்கிற மாணவர்கள் இல்லைன்னா +2 முடிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காருண்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்சஸ், அதாவது காருண்யா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லூரியில் 2024-25 வருடத்திற்கான அட்மிஷன்ங்கிறது ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இவங்க எதை பேஸ் பண்ணி அட்மிஷன் தர்றாங்க, என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ன ஸ்காலர்ஷிப், இது மாதிரி பல்வேறு வகையான தகவல்களை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய யூனிவர்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காருண்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்சஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி. இது கவர்மெண்டோட யூனிவர்சிட்டி கிடையாது. இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. அது போக அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க, இட் இஸ் என் பிரைவேட் கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பிரைவேட் கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டினே தெளிவாக கொடுத்துட்டாங்க. அது போக முழுக்க முழுக்க ரெசிடென்சியல் தான். அதாவது நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த மாணவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நேரடியாக வந்து த்ரூ டே ஸ்காலராக போகலாம். மற்ற ஊர்களை சேர்ந்த மாணவர்கள் கம்பல்சரி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ இது வழியாக மட்டும்தான், அதாவது ஃபுல்லி ரெசிடென்சியல் கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது ரேங்கிங்லேயுமே நல்ல ரேங்கிங்ஸ்ல எல்லாம் வந்திருக்கிறாங்க. NIRF ரேங்கிங்லேருந்து எல்லாத்துலேயும் வர்றாங்க. சரிங்களா? ஸோ அவங்க என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க மெயினாக ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மூலமாக அவங்க என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வின் பவர் இன்ஜினியரிங்னு தனியாக கொடுத்துருக்காங்க. அது போக அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பற்றி சொல்கிறாங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கிற கோர்ஸை பற்றி சொல்கிறாங்க. டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்லையுமே டேட்டா சயின்ஸ். தென் சிவில் இன்ஜினியரிங்லையுமே அவங்க வந்து ஸ்பெஷலைசேஷன் நிறையா கொடுக்குறாங்க. அதாவது ரிமோட் சென்சிங் பற்றி கொடுக்குறாங்க, டிஜிட்டல் ட்வின் பற்றி கொடுக்குறாங்க. ஸோ அதுபோக பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அந்த ட்ரிபிள்இலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஒரு ஸ்பெஷலைசேஷனாகவும், அதேமாதிரி டேட்டா சயின்ஸை வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷனாகவும் கொடுக்குறாங்க. அதுமாதிரி இசிஇ, பிடெக் இசிஇ கொடுக்குறாங்க. இசிஇலையுமே AI அண்ட் MLங்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷன் கொடுக்குறாங்க. IoT ஒன்று கொடுக்குறாங்க. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னு கொடுக்குறாங்க. அதுமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் AI அண்ட் ML கோர்ஸ் வந்து தராங்க. தென் டேட்டா சயின்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லையும் AI அண்ட் ML ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்லாம் ஸ்பெஷலைசேஷனாக தராங்க. ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்கிற கோர்ஸ் வந்து இவங்க தர்றாங்க. அது போக இவங்க வந்து ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. பிடெக் பயோடெக்னாலஜியில் இவங்க நிறைய டொமைன்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ட்ரக் இன்ஜினியரிங், ஜெனோம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. தென் பிடெக் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இன்ஜினியரிங். அதுமாதிரி பிடெக்கில் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஸ்பெஷலைசேஷன் இன் IoTன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிகாமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்சியல் டெக்னாலஜிஸுங்கிற கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மீடியா ப்ரொடக்ஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக் சயின்ஸ் பற்றிலாம் வந்து இவங்க வந்து கோர்ஸ் கொடுக்குறாங்க. தென் BBAல ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்டுங்கிற கோர்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் இவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய கோர்சஸ். ஸோ அதேமாதிரி அக்ரெடேஷன் வந்து அவங்க நிறைய வாங்கியிருக்காங்க. ரேங்கிங்குமே அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. NACல வந்து A++ கிரேட் வாங்கியிருக்காங்க, NBA கிரேட் வாங்கியிருக்காங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரதா சொல்லியிருக்காங்க. தென் யாரெல்லாம் அவங்களோட ரெக்ரூட்டர்ஸ், அவங்களோட டெஸ்டிமோனியல் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதுபோக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவலை தனியாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது பிடெக் படிக்கிறீங்க இல்லைன்னா BSc அக்ரி படிக்கிறீங்கன்னா அங்கே என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒருவேளை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இல்லைன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில் இந்த அக்ரிகேட்டில் மட்டும் ஒரு 95% மேலே வந்து நீங்கள் வந்து மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியன் நேஷனல், அதாவது இந்தியாவை சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் தரதா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 90% மேலே வாங்கினீங்கன்னா 60,000 rupees அவங்க ஃபீஸில் வந்து ஸ்காலர்ஷிப்பாக சொல்லியிருக்காங்க. 85%னா 40,000. தென் 80% வந்து பார்த்தீங்கன்னா 60,000. தென் வந்து பார்த்தீங்கன்னா 80% இன் PCMனு சொல்கிற பட்சத்தில் 40,000. இது மாதிரி அவங்க பல்வேறு வகையான தகவல்களை சொல்கிறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே யாருக்கெல்லாம் தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலுமினா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு எல்லாமே தரதா சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தராங்க. தென் மிஷினரிஸ்லேருந்து வரவங்க கூட, ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அன் கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன், ஸோ மிஷினரிஸ்லேருந்து வரவங்களுக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. அதுபோக நீங்கள் ஏதாவது
ஸ்கூல்ஸில் வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம் இல்லைன்னா வந்து ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிருந்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1,20,000 ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் தரதா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல்ல எல்லாம் ப்ரைஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி JEE எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க, அதில் வந்து நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் JEEல வந்து ஒரு 85% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் வரைக்கும் அவங்க ஃபீஸில் ஸ்காலர்ஷிப் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபோக அவங்க வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தெளிவாக கொடுக்கல. அதாவது அவங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது KEEங்கிறது மட்டும் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு, அதோட ரிசல்ட்ஸ் மட்டும் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்களா, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எப்போ நடக்குது, இந்த மாதிரியான தகவல்கள் வந்து அவங்க வந்து தெளிவாக கொடுக்கல இந்த வெப்சைட்டில். ஸோ நம்ம வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள், நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே அந்தந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய தகவல்களை வச்சு தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை பேஸ் பண்ணியுமே நம்ம வந்து கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காருண்யா யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட தகவல்கள். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கல்லூரிகளை பற்றின தகவல்கள், இல்லை கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், பர்டிகுலராக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழாங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.